பெண் என்னும் பேராற்றல் அதுவே எங்கள் உயிராற்றல் என்ற தலைப்பில் நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்திருக்கும் மாநில கலந்தாய்விற்கு வருகை தந்த அனைத்து பெண்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். வீரம் அப்படி என்றாலே நம்மளுடைய முப்பாட்டி வேலு நாச்சியார் அவர்களுடைய அந்த வம்சத்தில் வந்தவர்கள் பெண்கள். வீரம்னாலே அது பெண்களுக்கான அடையாளம்தான். இப்போ இருக்க சூழல் எல்லாமே பெண்களை ரொம்ப மிக மிக அவமானப்படுத்தவும் அசிங்கப்படுத்தவும் இந்த மாதிரியான சூழல் தான் இப்போதைக்கு நடந்துட்டுருக்கு. இதில் ஆணுக்கு பெண் சமம் அப்படின்றத விட ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்றது நம்ம சீமான் அண்ணன் மட்டும்தான் உறுதி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நடைமுறையிலையும் செயல்படுத்துகிறாங்க. மிச்சம் எந்த கட்சியிலையுமே அந்த மாதிரி கிடையாது. எந்த பெண்ணும் எந்த நிகழ்வுக்கு போனாலும் அதை முழுமையாக முடிச்சுட்டு அவங்களால வர முடியாது, அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. ஆனால் நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் பெண்களுக்கு அதிகாரமும் சரி சம உரிமையும் சரி எல்லாமே நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் கொடுத்துட்ருக்காங்க, வேறு எதுலேயுமே கிடையாது. ஆனால் இப்போது இந்த புதுசாக வந்திருக்க டிவிகே கட்சியில் இருக்கிற பெண்கள் எல்லாருமே எல்லாம் சினிமா மோகத்தில் எல்லாம் போயிருக்காங்க. நம்மளுடைய வரலாறு என்ன, நம்ம எப்பேற்பட்டவங்க அப்படின்னு நம்மளுடைய வரலாறு தெரியாமலே எல்லாரும் இதுவரைக்கும் 50 ஆண்டு கால திராவிட ஆட்சியில் முழுமையாக அவங்க செஞ்சுருக்கிற விஷயம் அப்படின்னா நம்ம தமிழர்களுடைய வரலாறு அழிச்சது. அதை முழுமையாக நம்ம தமிழர்களுடைய அடையாளம் இதுதான் அப்படின்னு நமக்கு கொண்டு அதை ஞாபகப்படுத்தினதே செந்தமிழ் அண்ணன் சீமான் அண்ணன் மட்டும்தான். இதுவரைக்கும் இருந்த அரசியல்வாதிகள் யாருமே நம்மளுடைய வரலாறை பற்றி பேசவே கிடையாது. நமக்கு வரலாறு அப்படின்னா என்னன்னே தெரியாது. இப்போ நம்ம இவ்வளோ பெரிய வரலாற்று படைகளுடைய மங்கைகள் அப்படின்றது நாம் தமிழர் கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய மகளிர்களுக்கு தெரியுது. அப்படி இருக்கையில் இப்போ இருக்க டிவிகே கட்சியாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் எல்லாருமே முழுக்க ரொம்ப தவறான சிந்தனையில் தான் இருக்காங்க. நம்ம தமிழர்களுடைய வரலாறு கொஞ்சம் கூட யாருக்குமே தெரியவே இல்லை. சினிமா மோகத்திலே தான் அதிகமாக இருக்காங்க. இப்போ நம்ம நாம் தமிழர் கட்சியில் ஒவ்வொரு நம்ம மலை சார்ந்தா இருக்கட்டும் இல்லை நீர் சார்ந்து கடலம்மா இந்த மாதிரி எத்தனை மாநாடுகள் நடத்தினாங்க. ஆனால் இதெல்லாம் நிறைய பேருக்கு இப்போ எல்லாருமே ஆண்ட்ராய்டு ஃபோனில் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி சார்ந்து நடக்கிற நிகழ்வுகள் யாருமே அதிகமாக நமக்கு தான் இது தொழில்நுட்பம் நியூஸ் எதுலேயுமே நமக்கு கொடுக்கறது கிடையாது. அதனால் நமக்கு நானே ஃபோனில் தான் எல்லாருமே நம்ம விளம்பரம் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம என்னென்ன நிகழ்வு பண்ணிகிட்ருக்கோன்ட்டு. நிறைய பெண்களுக்கு நாம் தமிழர் கட்சி என்னென்ன நிகழ்வு முன்னெடுக்கிறாங்க அப்படின்றத நிறைய பேருக்கு தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு பெண்கள் எல்லாமே சினிமாவில் தான் இருக்காங்க. எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிறது கிடையாது. நிறைய பெண்கள் என்னடான்னா அப்படியே ரீல்ஸ் பார்த்துட்டு இப்படியே நம்மளுடைய வரலாறை பற்றி எதையுமே தெரிஞ்சுக்காம, அதே மாதிரி இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நம்மளுடைய சினிமா உலகமுமே முழுக்க பெண்களை தவறாக காட்டுறதும், வரலாறை முழுக்க மறைச்சி போலியாக ஒரு வரலாறு வச்சு படம் எடுக்கிறதும், வெறும் வெட்டும் குத்துக்கொலை இந்த மாதிரியே நம்மளுடைய இதை பழக்க வழக்கத்தை கொண்டு போயிட்டுருக்காங்க. இதுவரைக்கும் நடந்திருக்க நம்ம நாம் தமிழர் கட்சியில் நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகள் அனைத்திற்கும் நிதி பங்களிப்பு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஒவ்வொரு தடவையுமே நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி சார்பாக மகளிர்களும் சரி இருக்க அண்ணன்மார்களும் சரி இதை எல்லாமே நிதி பங்களிப்பெல்லாம் கொடுத்து ஒவ்வொரு நிகழ்வுகளும் ரொம்ப பெருசாக நடத்திட்டு இருக்கோம். இது ஒவ்வொரு தடவையும் இன்னும் இருக்க இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நம்ம மகளிர் பாசறை இது வரைக்கும் 4 வருஷத்துக்கு அப்புறமா இந்த நிகழ்வு இப்போ தான் திரும்ப நடத்துக்க இருந்திருக்கு. 4 வருஷத்துக்கு முன்னாடி பெண் என்னும் பேராற்றல் சென்னையில் நடந்துச்சு. அதுக்கப்புறமா நம்ம மகளிருக்கு ஃபஸ்ட்டு தடவை திரும்ப திருச்சிக்கு கொடுத்துருக்காங்க இந்த நிகழ்வை. இதே மாதிரியே சீரும் சிறப்புமாக திரும்ப இன்னொரு தடவை வேறு நிகழ்வுக்கு நம்ம மகளிர் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இதே மாதிரியே நம்ம வெற்றிகரமாக சிறப்பாக செயல்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். நன்றி. நாம் தமிழர்.